ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சமைக்கலாம் சுவைக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். கொண்டக்கடலை, கடலை வகைகள்லாம் குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்பதான் அது சாஃப்ட் ஆகி நல்லா ஊறி வரும். அது மாதிரி ஊற வைக்க மறந்துட்டோம், இல்லை திடீர்னு யாராச்சும் விருந்தாளிகள் வந்துட்டாங்க, சன்னா மசாலா அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான டிப்ஸ் தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அதை ஒரு 3-4 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். கொண்டக்கடலையை ஊற வைக்காம குக்கரில் போட்டு வேக வச்சா எத்தனை விசில் வச்சாலும் நரிச்சுன்னு வேகாமையே இருக்கும். அது மாதிரி ப்ராப்ளமை தடுக்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு ஹாட் பேக்குக்கு மாற்றிக்கிட்டேன். இந்த கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். அந்த தண்ணி நல்லா தலபுலன்னு கொதிச்சு, இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கிற தண்ணியாக இருக்கணும். நல்லா சூடாக கொதிக்க இருக்கிற தண்ணியை கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது மாதிரி நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சா போதும். உங்களுக்கு நைட் ஃபுல்லாக ஊற வச்சா எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகி வருமோ அதே மாதிரி 1/2 மணி நேரத்தில் சூப்பராக சாஃப்ட் ஆகி வந்துடும். 1/2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு கொண்டக்கடலை நல்லா ஊறி வந்திருக்குன்னு. நம்ம நைட் ஃபுல்லாக ஊற வச்ச மாதிரியே நல்லா ஊறி வந்திருக்கு. ரொம்ப நல்லா சாஃப்ட் ஆகி வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம குக்கரில் வேக வச்சு எப்பவும் போல ரெசிபி செஞ்சுக்கலாம். நம்ம ஏன் ஊற வைக்கிறதுக்கு ஹாட் பேக் யூஸ் பண்ணுறோம்னா, ஹாட் பேக் தான் சுடு தண்ணியை ரொம்ப நேரம் சூடாகவே வச்சிருக்கும். மற்ற பாத்திரங்களில் நம்ம ஊற வைக்கும் போது 10 நிமிஷத்துக்கு அந்த சுடு தண்ணியோட சூடு இருக்கும், அப்புறம் அது ஆறி போயிடும். ஆனால் ஹாட் பேக்கில் தண்ணியோட சூடு கொஞ்சம் கூட குறையவே குறையாது. இப்போ கூட என்னால் கரண்டி வச்சு தான் இந்த கொண்டக்கடலை எடுக்க முடியும், வெறும் கையினால் எடுக்கவே முடியாது. நீங்கள் இந்த டிப்ஸை 8 மணி நேரம் ஊற வைக்கிற எல்லா பயிர் வகைகளுக்கும் கடலை வகைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரம் இருந்தால் போதும். நீங்கள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சா எந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் வருமோ அதே அளவு ரிசல்ட் 1/2 மணி நேரத்தில் கிடைச்சிரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி இது யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.